ரொம்ப சத்தம்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரிவ்யூ சொல்லலான்னு வந்திருக்கேன். அந்த படத்தை பற்றி பேசினாலே எனக்கு இப்போது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி, ஒரு சந்தோஷம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குப்பா. அந்த மாதிரி ஒரு படம் தான் சின்ன சின்ன ஆசைங்கிற ஒரு மலையாள படம். இந்த படத்தை மலையாளம் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் தமிழ் டைலாக்ஸ் நிறையா இருக்கும், ஹிந்தி நிறையா இருக்கும், மலையாளம் அங்கங்கே இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பேன் இந்தியன் படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா லாங்குவேஜுமே இந்த படத்தில் வருது. இந்த படம் வந்து பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே அவங்களால ரொம்பவே கனெக்ட் ஆகுற ஒரு படம்னு நான் சொல்வேன். அந்தளவுக்கு உள்ளேருந்து இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு போயிருக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்தை பற்றி பேசும்போதே. இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவங்கள பற்றி சொல்கிறது அந்த இந்திரன்ஸ். நம்ம கருப்பு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிபே. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணவர் இந்த படத்தில் பூரா ஆரம்பித்து எண்டு வரைக்கும் ஒரு அந்த அளவுக்கு சூப்பராக நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறமா நம்ம மது, ஜாஃபர், அப்புறமா தம்பி ராமையா, அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், காளி வெங்கட் சார், அப்புறமா நம்ம விஷ்ணு அகஸ்தியா, அபர்ணா பாலமுரளி, அப்படி நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சு வச்சுருக்காங்க. அதில் மது மேம்கான ஒரு ட்ரிபியூட் தான் இந்த படம்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்களோட நிறையா பழைய படங்கள் இருக்கிற ரெஃபரன்ஸ் அதெல்லாம் இந்த படத்தில் வந்திருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான விஷுவல்ஸ். வாரணாசிங்கிற ஒரு இடத்த இந்த அளவுக்கு நேச்சுரலாகவும் இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இனிமேல் ஒரு படத்தில் காமிக்க முடியுமாங்கிறது சந்தேகம். ஏன்னா எப்போவுமே க்ரௌடாக இருக்கிற ஒரு இடத்த அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மியூசிக்கலாக காமிச்சிருக்காங்க. அதோட பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா தான். இந்த படத்தை அப்படியே நம்மளை அந்த படத்துக்குள்ளே இன் பண்ண வைக்கிறது அவரோட மியூசிக்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு மியூசிக் பண்ணி வச்சுருப்பார். அந்தளவுக்கு கேட்கவும் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த படத்தில் அவர் பண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு சூப்பரான மியூசிக்ஸ். அப்புறமா இந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் வர்ஷா பிரசாத்துங்கிற ஒருத்தங்க தான் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. தியேட்டர்லேயும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மெய்யழகனுக்கு நடந்தது இந்த படத்துக்கு நடக்க விட்டுடாதீங்க. அந்தளவுக்கு நல்ல படம். பார்த்தவங்க அவங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.